இந்த படம் கிஷோர் சார் வந்து என்கிட்ட சொல்லும்போது இங்கே எஸ்எஸ்ஆர் பக்கத்தில் என் ஃப்ரெண்டுகள் எல்லாம் உட்காந்துருந்தேன். அங்கே வந்து சொன்னார், அண்ணே ஹீரோ அப்படின்னாரு. ஏங்க நான் என் பொழப்பு கரெக்டாக போயிட்டுருக்கு, நான் தான் பண்ண மாட்டேன் அப்படின்னா. இல்லை நீங்கள் கதையை கேளுங்கண்ணே அப்படின்னாரு. கதையை கேட்கும்போது தான் அது தெரிஞ்சு அவர் பண்ணியிருக்க ஸ்க்ரீன் பிளே தான் அதில் ஹீரோ அப்படின்ட்டு. ஏன்னா எல்லா பாட்டு எந்தெந்த இது நடிக்கிறாங்களோ அந்த கேரக்டருக்கு பூரா அந்த பூஸ்டேஜ் இருக்கும். அதனால தான் நான் இந்த படத்தையே நான் ஒத்துக்கிட்டேன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த படம் மோஸ்ட்லி நீங்க பார்க்கும்போது வந்து ஆமா எங்க சித்தப்பா வீட்டில் அப்படி நடந்துச்சு, எங்க சித்தப்பா என்ன எப்படி சொன்னாரு, ஆமா பக்கத்து வீட்டில் அப்படி தானே கேட்டாங்க அப்படின்னு ஒவ்வொரு இதுவும் உங்களுக்கு கனெக்ட் ஆகும்னு நான் நம்புறேன். முக்கியமா வந்து ரொம்ப டைம் ஆகிட்டதுனால அத்தனை சுருக்கம் முடிச்சுறேன். எடிட் சாருக்கு பெரிய நன்றி, கேமராமேன் சாருக்கு பெரிய நன்றி, இயக்குனர் சார் கிஷோர் சாருக்கு பெரிய நன்றி, அது போக துரை தேவ் சாருக்கு மிகப்பெரிய நன்றி. முக்கியமா வந்து ஆல் டெக்னீஷியன்ஸுக்கு எல்லாத்துக்குமே நன்றி. இது டெல்லி பாபு சாரை பற்றி மட்டும் நான் சொல்லிக்கிறேன். இப்போ வந்து கிஷோர் சார் கிட்ட கதை சொல்லிட்டு 4-5 கம்பெனி போனாரு. அந்த கம்பெனியில் ஒர்க் அவுட் ஆகலை. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணாரு, தலைவரை இது மாதிரி ஆக்சஸ் தான் சொல்லியிருக்கேன் அப்படின்னாரு. அப்போ வந்து இப்போ ஒரு பட்ஜெட்டில் எனக்குன்னு ஒரு சம்பளம் போட்டுருந்தாரு. அப்போ நான் சொன்னேன், சம்பளம் எவ்வளோ சொன்னீங்கன்னு. நீங்கள் முதல் போட்டிருந்த பட்ஜெட்டில் உள்ள இதுதான் அப்படின்னு சொன்னாரு. நான் சொன்னேன், ஏங்க நான் கம்பெனி அடிச்சு வந்தீங்க, மரண நாணயம் ராட்சசன் பேஜ் இப்படி படிப்படியாக நாங்கள் எவ்வளோ சம்பளம் வாங்குறது தெரியுமா, நீங்கள் இந்த சம்பளம் போட்டுருக்கீங்களே அவங்க எப்படி அதை மறுத்து இருக்க முடியும் அப்படின்ட்டு சரி வாங்க அப்படின்னு போனோடனே சார் வந்து கதை கேட்டாங்க, நல்லா இருக்குங்க நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்ட்டாரு. ஆனால் அவர் வந்து நான் எதிர்பார்க்காத இப்போ நிறையா பெரிய சம்பளமாக தான் கொடுத்தாரு. எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி கொடுத்தாருலாம் அந்த சம்பளம் தான் எனக்கு கொடுத்தாரு. அதனால வந்து டெல்லி பாபு சார் மாதிரி ஒரு ப்ரொடியூசர் வந்து இங்கே தமிழ் சினிமாவுக்கு தேவை. அது தேவ் சார் பூர்த்தி பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறையா டேரக்டர்ஸை உருவாக்கின கம்பெனி ஆக்சஸ். இதனாலே இந்த படம் ஜெயிக்கணும்ட்டு என் சுயநலமாக நான் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். பேர் யாராவது இருந்தால் மன்னிச்சிருங்க, ஏன்னா ரொம்ப டைம் ஆயிடுச்சு. தேங்க்யூ.